உன்னதான் இங்க வர வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். என்ன கேட்கணும்? உண்மையாவே என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா, இல்ல இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நிஜமாவா? போய் சொல்லாதீங்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன தொட்டு பேசுற வேலையில வச்சுக்காத. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு எதுக்கு வெளிக்காட்டாம நடிக்கிறீங்க? என்ன உன் பிரச்சனை? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதுவும் டைரக்டா என்கிட்ட கொடுக்க கூச்சப்பட்டுக்கிட்டு பைக்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. பைக்லயா? நான்லாம் எதையும் வைக்கவும் இல்ல, வாங்கிட்டு வரவும் இல்ல. அப்போ மல்லிப்பூவும் அல்வாவும் நீங்க வாங்கிட்டு வரல, அப்படிதானே? மல்லிகை பூவும் அல்வாவுமா? ஆமா. அது என்னோட வேலை பார்க்குற சதீஷ். அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதை மறந்து என் பைக்லயே வச்சுட்டு போயிட்டான் பரதேஷ். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு தெரிஞ்சதும் அப்படியே மாத்தி பேசுறீங்களா? ஏய், என்ன அலையறவன் நினைச்சியா? அதுவும் நம்ப வச்சு ஏமாத்துன உங்ககிட்ட நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் வேணாம் வேணான்னு விலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வர? இங்க பாரு, நல்ல உமார் நடிச்சா நான் மயங்கிடுவேன்னு எதிர்பார்த்தியா? நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஓடி வழியா. இன்னொரு வாட்டி என் ரூம்குள்ள வந்தா உன் காலை உடைச்சிருவேன். அம்மா, சக்தி, வா சக்தி. திரும்ப வரமாட்டேன்னு நினைச்ச சக்தி. உங்களை விட்டு நான் எங்கம்மா போவேன்? எனக்கு எல்லாமே நீங்க தான். நான் உன்னை எவ்வளவு வாட்டி திட்டியிருக்கேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கேன். ஆனா உனக்கு என் மேல கோவமே வரலல்ல. அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய திட்டவும் அடிக்கவும் உரிமை இருக்கு. நீங்க என்ன கூப்பிடவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க கூட தான் இருக்கேன்னு என்னால இப்பவும் நம்ப முடியல. இனி உன்னை என்னைக்கும் எதுக்கும் நான் திட்ட மாட்டேன். என்ன தெய்வ அப்படி போயிடுவான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கு வந்து நிக்கிறா. வந்ததும் இல்லாம மம்மிய கட்டி பிடிச்சு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதான் மருமகளை எனக்கும் கடுப்பா இருக்கு. அத்த, இவளை இப்படியே விட்டீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவா. சரி வா, என்னன்னு பாத்தரலாம். ருத்ரா, இவளதான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, இப்ப எதுக்காக உள்ள விட்ட? திவ்யாவை ஏமாத்தி இவ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா? இவளாலதான் நம்ம எல்லாருமே ஆதிரா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னோம். அண்ணி, சக்திக்கும் திவ்யா கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அது எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டேன். சக்தி அன்னைக்கு அவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்லி கதறி அழுதப்பவே நான் கேட்டிருக்கணும். ஆனா நான் கேட்காம போயிட்டேன். சக்திய நம்பாம இருந்தது என்னோட தப்புதான். அப்போ திரும்பவும் நீ நம்ப போறியா ருத்ரா? இவளை நம்பினா உனக்கு தான் பிரச்சனை வரும்.
அண்ணி, நீங்க கொடுத்த டீல கூட தான் விஷம் கலந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களை நம்புறேன். நீங்க அந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். உங்களை நம்புற மாதிரி தான் சக்தியையும் நான் நம்புறேன். அதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க வேலைக்காரியும் ஒண்ணா? எனக்கு எது மேலயும் ஆசை கிடையாது. ஆனா இவளுக்கு இந்த வீட்டு சொத்து மேல ஆசை இருக்கு. அது இல்லாமலா திவ்யாவை இவ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா? அம்மா, நான் ருத்ராமா கூட இருந்தா மட்டும் போதும். நான் வேற எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. ஹேய், நடிக்காத. நீ அம்மா கூட சேர்றேன்னு சொல்றதே அடுத்து ஏதாவது பிளான் பண்ணதா? மம்மி, இவள முதல்ல வெளியே போ சொல்லுங்க. அனிதா, சக்தி மேல எந்த தப்பும் கிடையாது. நாம தான் இவள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ இவ பண்ணதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்றியா ருத்ரா? உங்களுக்கு புரியலையா நீ? சக்தி தப்பே பண்ணலன்னு நான் சொல்றேன். டீல விஷத்தை கலந்து உங்களை மாட்டி விட நினைச்ச மாதிரி சக்திய திவ்யா கல்யாணத்துல மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க ஒத்துக்கோங்க. சக்தியும் அவ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க சொல்றேன். அது எதுவுமே எனக்கு தெரியாம நடந்துச்சு. நான் எதையும் வேணும்னே பண்ணல. அதே மாதிரி தான் அவளுக்கும் தெரியாம தான் நடந்திருக்கு. எதேச்சியா தான் அங்க போயிருக்கா. இதுதான் நடந்தது. மா, சக்தி நல்லவமா. அவளுக்கு அருண் திவ்யா கல்யாணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இத பாருங்க நீ, சில விஷயங்களை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்றோம். சக்தி என்னைக்குமே எனக்கு கெடுதல் பண்ண மாட்டா. எனக்காக அவ உயிரையே கொடுப்பா. இனி அவ விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்லை. மம்மி, இவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். இவ வந்தாலே இங்க பிரச்சனை மட்டும்தான் வருது. சக்தி இல்லாத இந்த 10 நாள்ல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவ மேல தப்பு வராதுன்னு நான் நம்புறேன். உலகத்திலேயே மன்னிக்கிற குணம் உங்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். நம்மளை விட அதிகமா பாதிக்கப்பட்டது ஆதிரா. அவங்களே நம்மள மன்னிச்சு ஏத்துக்கலையா? சக்தி, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் பேங்க் விஷயத்தை பத்தி கூட சிவாவை என்கிட்ட சொன்னான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து 2 பேரும் பண்ணிருக்கீங்க. சக்தி, உன்னை போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணதை விட அதிகமா நான் தான் உன்னை மிஸ் பண்ணேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். உள்ள போ. நீ போய் வேலையை பாரு சக்தி. பூமி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ருத்ராவை பார்த்து பேசினியா? நான் பார்த்தேன், ஆனா பேசல. இன்னும் எவ்வளவு நாள் தான்டா உன் மனைவியும் பொண்ணையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க போற? உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? பொண்ணுங்க கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க தான், ஆனா நாம தான் விடாம ட்ரை பண்ணணும். உனக்கு ருத்ராவை பத்தி தெரியாதா என்ன? அவ என்ன சாதாரண பொண்ணா பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு? அதுவும் கரெக்ட் தான். தப்பு பண்ண எத்தனையோ பேர் வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்க. அதுவும் மனைவியும் பிள்ளைங்களையும் பிரிஞ்சு தனியா வாழ்றது ரொம்ப கொடுமைடா. ஜெயில் வாழ்க்கையை விட இது ரொம்ப மோசமான வாழ்க்கைடா.
சரி, நீயே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கனா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனைன்னு தான் ஃபோன் பண்ணிருப்பேன்னு எப்படிடா கண்டுபிடிச்ச? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? பரவாயில்ல, நீயாச்சும் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஒரு நாள் உண்மைலாம் தெரிய வரும். அன்னைக்கு ருத்ராவே தான் பண்ணது தப்புதான்னு உன்னை புரிஞ்சு பாப்பாரு. நான் உன்னை வர சொன்னதே அதுக்காக தான்டா. ஏன், என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அபர்ணாவோட அண்ணன் வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்கா. போன இடத்துல தேவதாசனை பார்த்து பேசியிருக்கா. அவரும் ருத்ராவையும் என்னையும் சேர்த்து வைக்கத்தான் இன்னும் உயிரோடவே இருக்கேன், எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து சொல்லுச்சு. நாங்க 2 பேரும் அடுத்த நாள் போய் பார்த்தா தேவதாசனுக்கு பதிலா அந்த வீட்டுல வேற ஒருத்தர் இருந்தாரு. நானும் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க அபர்ணாவோட போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. சுத்தி விசாரிச்சிட்டேன், தேவதாசன் எங்க போனாருன்னே தெரியல. ஆமா, அந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு டைரி கிடந்துச்சு, அதுக்குள்ளதான் இந்த போட்டோ இருந்துச்சு. உன்னையும் ருத்ராவையும் சேர்த்து வைக்கதான் உயிரோடவே இருக்குன்னு சொன்ன தேவதாசன் அடுத்த நாள் வீட்டை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ போனப்ப வேறொரு ஆள் தான் அந்த வீட்டுல இருந்திருக்கான். அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீயும் ருத்ராவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆனா ஒண்ணு, இதை நான் அபிஷேகம் எடுத்து பண்ண முடியாது. என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றேன், நீயே பாத்துக்க. முடியலையா என்னை கூப்பிடு, நான் வரேன். ராகவா, நீ விசாரிச்சு சொன்னாலே போதும், மற்றதை நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். நாட்டா? ஓகே, பாய். சக்தி, எதுக்கு சார் மாடிக்கு வர சொன்னீங்க? இந்த நேரத்துல நீங்களும் நானும் தனியா நின்னு பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் சார் தப்பா சொல்லுவாங்க? இப்ப எது கோவமா இருக்கிற மாதிரி பேசுற? இது கோவம்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாம இப்படி பேசுறது தப்புன்னு தான் சொல்றேன். அத்தை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதுல உனக்கு சந்தோஷம் தானே? இது என்ன சார் கேள்வி? ருத்ராமா தான் எனக்கு உயிர். அவங்க கூப்பிட்டு நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நீங்க எதுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நிஜமாவா? ஏன்னு கரெக்டா சொன்னா உனக்கு நான் ஒரு gift தருவேன். கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க கடையில ஆர்டர் பண்ணாம வீட்லயே சாப்பிடலாம் தானே சந்தோஷப்படுறீங்க? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா இது வேற. வேற என்ன சார் இருக்கு? உங்க ரூமை கிளீனா வச்சுக்கலாம். இல்ல, உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா வாஷ் பண்ணலாம். இது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சார் இருக்கு. வேற ஒரு விஷயம் இருக்கு. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. டெய்லி உன்னை பார்க்கலாம், உன் கூட பேசலாம். ஏன் கூட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? என்னோட உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் போறேன் சார். ஏய் சக்தி, நான் உயிர்னு சொன்னது என்னோட தங்கச்சிய. அவ உங்க வீட்டுல தானே இருக்கா? ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? ஆமா. அவ என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு டெய்லி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எல்லாரும் இருக்கும்போது கேட்க முடியாது. அதனாலதான் உன்னை தனியா மாடிக்கு வர சொன்னேன். ஆனா நீ ரொம்ப தான் பிஹேவ் பண்ற. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். கோச்சுக்காதீங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் கோச்சுப்பேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணா உங்க கோபம் போகும்? என் தங்கச்சியை கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சார். அவ சந்தோஷமா தானே இருக்கா? ஆமா சார். ஆனா அண்ணன் தான் இன்னும் அண்ணி கூட பேசவே இல்லை. கொஞ்ச நாள் போனா அவனோட கோபம் போயிடும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அருண் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அத்தை திட்டினதுனால தான் திவ்யா கிட்ட அப்படி நடந்துக்கிறான் போல.
உங்ககிட்ட அத்தை பேசின மாதிரி திவ்யாவையும் அருணையும் கூப்பிட்டு பேசினா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நேரம் வரும்போது அத்தைக்கிட்ட நான் இதை பற்றி எடுத்து சொல்கிறேன். ம். அப்புறம் சக்தி, நம்ம விஷயமா ஏதாவது? சார், நான் வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு, நான் வரேன். ம். திவ்யா, அத்தை. அந்த பச்சை கலர் புடவை எடுத்துட்டு வாமா. ம். அத்தை, நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமாமா, ஒரு வாரமா எங்க அண்ணன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நியாயமா அருணுக்கு கல்யாணம் ஆனதால நீயும் அருணும் தான் போய் ஊர் கோயில்ல பொங்கல் வச்சுட்டு வரணும். ஆனா அவன் கண்டிப்பா வரமாட்டான். நம்ம வீட்ல இருந்து யாரும் போகாம இருந்தா நாளைக்கு ஏதாச்சும் தெய்வ குத்தம் ஆயிடுமா. அதான் நான் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சக்தியும் அத்தை கூட இருக்கா. இப்ப அவளும் இல்லாம நீங்களும் இல்லாம நான் மட்டும் எப்படி அத்தை தனியா இருப்பேன்? அதான் துணைக்கு அருண் இருக்கானே. யாரு? உங்க புள்ளையா? நீங்க வேற ஏன் அத்தை? ரூம்குள்ள வந்தாலே காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நானே பாத்துக்கிறேன். ஒரு நாள்ல திரும்பி வந்துருவீங்கல்ல? 2 நாள் ஆயிடுமா. ம். முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாள்ல திரும்ப வர பாக்குறேன். சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. அருண், என்னம்மா? அப்படியே என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறா. பஸ் ஸ்டாப்லயா? எதுக்கு? இப்ப எங்க போறீங்க? போகும்போதே யாராவது அவசகுணமா எங்க போறேன்னு கேட்பாங்களா? ஊர்ல கோவில்ல திருவிழா போட்டிருக்காங்க. உன் மாமா வர சொல்லி இதோட 100 தடவை போன் பண்ணிட்டாரு. மா, நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டா எனக்கு யாரும் சமைச்சு போடுவா? தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கே உன் பொண்டாட்டி, அவ சமைச்சு போடுவா. இவ சமைச்சு நான் சாப்பிடணுமா? சும்மா சொல்லக்கூடாதுடா. திவ்யா இப்போலாம் ரொம்ப நல்லா சமைக்கிறா. ம். எப்படி சமைச்சா எனக்கு என்ன? நான்லாம் அவ கையால சாப்பிட மாட்டேன். இங்க பாரு, அவ சமைக்கிறத சாப்பிட்டா சாப்பிடு, இல்லனா கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ம். அதுவும் பிடிக்கலனா நான் வர வரைக்கும் பட்னி கடை. உனக்கு சமைச்சு போடுறதுக்காகலாம் என்னால ஊருக்கு போகாம இருக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு தாயாமா? பெத்த புள்ளைய பட்னி கிடக்க சொல்ற? மனசாட்சி இருக்கா உனக்கு? நீ கொழுப்பெடுத்து சாப்பிட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சா வேற என்ன சொல்லுவாங்க? நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு டைம் ஆகுது. திவ்யா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா இருமா. வீட்டை பூட்டிக்கோ. எதுனாலும் எனக்கு போன் பண்ணு. எப்படியும் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். சரிங்க அத்தை. மசன்னு நின்னுட்டே இருக்கான் பாரு. பஸ்ஸ விட்டுட்டேனா அப்புறம் நீதான் என்ன ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அவகிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுங்க, என்கிட்ட கோவத்தை காட்டுங்க. இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். டேய், எனக்கு டைம் ஆகுது, முதல்ல என்ன விட்டுட்டு வா. வா, வரமா. அத்தை, பாண்டிச்சேரியிலேருந்து ஃபைல் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் சைன் பண்ணிடுங்க. நீ செக் பண்ணிட்டியா சிவா? நான் பண்ணிட்டேன் அத்தை. சிவா, மேனேஜர் சுந்தரம் போன் பண்ணாரு. நம்ம போரூர் ஃபேக்டரியோட லைசன்ஸை ரெனியூ பண்ணாம விட்டுருக்கோம். இவ்வளவு நாள் எப்படி கவனிக்காம இருந்தோன்னே தெரியல. இப்ப வரைக்கும் நாம அதுல இருந்து அதிகமான மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ உடனே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெனியூ பண்ணிடு. சரிங்க அத்தை, நான் ரெடி பண்ணிடுறேன். இதை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. நல்ல வேளை இப்பயாவது தெரிஞ்சது.
இல்லைன்னா நம்ம கம்பெனிக்கு சீல் வைக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. அவங்க எப்படி நமக்கு இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பாம இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. நம்ம ஃபேக்டரியில தான் எந்த ப்ராப்ளமும் வந்ததே இல்லையா அத்தை. பொதுவா இயர்லி ஒன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம தான் 6 monthsக்கு ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. சுந்தரம் பார்த்திருக்காரு. அவர் சொல்லலனா நமக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ருத்ரா, உனக்காக பாதாம் ஷேக் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எது கண்ணி எனக்கு? நீயே உடம்பு முடியாம இருக்க, உனக்காக ஆசையா பாதாம் ஷேக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் இத குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணு. சிவா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஃபேக்டரிக்கு போயிட்டு அப்படியே 11 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு லைசென்ஸ் ரெனியூ பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. நான் தான் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி சரி வைங்க, நான் கேட்டு சொல்றேன்.